சட்டம் எதை ஃபோக்கஸ் பண்ணி எங்கே போயிருக்கோம்னா, இந்த திருத்த சட்ட மசோதா இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் 100 ஏக்கராக 25 ஏக்கர் ஆகணுங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதே தனியார் பல்கலைக்கழக சட்டங்களை பொறுத்தது எதை நீங்கள் நிபந்தனையின்றி வித்ரா பண்ணணும்னு சொல்லுவோம்னா, 2008 கலைஞர் கருணாநிதி வெப்ப சொன்னது போல இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்த சட்டத்தில் 1 சப்செக்ஷன் 2வது பிரிவில் மற்றும் பழுப்பு பன்முக புலங்கள் அடங்கிய பல்கலைக்கழகங்கள், பழுப்பு பன்முக புலங்கள் அடங்கிய பல்கலைக்கழகங்கள் ஈடுபாட்டை சேர்க்கிறாங்க. அதை நீக்க வேண்டும், அதை திரும்ப பெற வேண்டும். அடுத்து 3வது பிரிவின் முதன்மை சட்டத்தில் பிபி என்ற பிரிவை கொண்டு வருகிறார்கள். அந்த பிபி என்ற பிரிவு என்னவென்றால், உதவி பெறும் நிறுவனம் என்பது 1976ஆம் ஆண்டு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறைப்படுத்துதல் சட்டத்தின் 10ஆம் பிரிவின் கீழ் அரசிடமிருந்து மானியம் பெறும் ஒரு கல்வி நிறுவனம் என்று பொருட்படும். அதை எடுத்துக்கணும். பிபி 3BB, அப்புறம் 3CC பழுப்பு பன்முக புலங்கள் அடங்கிய பல்கலைக்கழகங்கள் என்பது தற்போதுள்ள தனியார் கல்லூரி எதனையும் மாற்றுவதன் மூலம் இச்சட்டத்தின் கீழ் நிறுவனப்படும் ஒரு பல்கலைக்கழகம். அதை விதிராகணும். ஏன்னா எய்டட் காலேஜஸ் தான் சொல்றாங்க. அடுத்து சப்செக்ஷன் 4ல பிடி தனியார் கல்லூரி என்பது 1976ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் 8ஆம் கூறில் வரையறுக்கப்பட்டவாறு அதே பொருட்களை கொண்டிருத்தல் வேண்டும். எய்டட் காலேஜுங்கிற அந்த செக்ஷனை நீங்க வித்ரா பண்ணுவோம். அப்புறம் செக்ஷன் 5 முதன்மை சட்டம் 5ஆம் பிரிவில் ஏற்கான பின்வரும் கூற்றானது மாற்றாக அமைக்கப்பட வேண்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அது நிலத்தை பற்றி சொல்றாங்க. ஏற்கனவே உலகத்துக்கு நிலம், அதுக்கு நம்ம போகல, அதை குறைக்கு நம்ம சொல்றது. அதற்கு அடுத்து 14(7)ல மருத்துவம், அந்த கல்லூரி சட்டம் என்ன சொல்றதுன்னா, மருத்துவம், பல் மருத்துவம், மருத்துவ கல்லூரி சார்ந்த துணை பிரிவுகள், இந்திய மருத்துவ எல்லாரையும் சேர்த்து 65% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. 65% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் பல்கலைக்கழகத்தில் தேவை. மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும்னு சொல்லுது, இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு அரசு போடுறது. ஆனால் உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகமாக முதல் சீட்டு கொடுக்கணும்னு இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதைத்தான் வித்ரா பண்ணணும்னு சொல்கிறோம். பிரதானம் சொல்லும் போது நான் சரி சர்வீஸ் 470, 475 அப்போ போட்ட 475 83வது சர்வீஸ் 85 போராட்டம், ஜாக்டி போராட்டம். ஜாக்டி போராட்டம் ஜெயில் போனவர் இருக்கார் சுரேஷ் மலன், அவரோட பாரதிராஜ், அவரோடு பிஎம் ஆக்ரஹாம் எங்கள் கல்லூரி இங்கிலீஷ் கல்லூரி போனாங்க. அவன் ஜெயிலிருந்து வரும் பொழுது ஒரு தூய்மைப்படியாளர் அவரை வச்சு ஸ்வீப்பர் வச்சு தான் வரவேற்பு உள்ள வர. அந்த போராட்டத்துக்கும் இந்த மாவட்டத்துக்கும் நானும் தலைமை தாங்கி நடத்தினேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. 87 போராட்டம், 87 போராட்டத்தில் கல்லூரி ஆசிரியர் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போன சுரேஷ்குமார் இங்கே இருக்காரு, அவரோட போராட்டம். 2003 டெஸ்மா போராட்டம், நானும் சுரேஷும் ஜெயிலுக்கு போனோம். போலீஸ் காலேஜில் இருந்து நாங்கள் சிறையில் இருக்கோம். இங்கே இருக்காங்க சிறை சென்றவங்க 3 பேர், பிரதமர் இருக்காரு, சுரேஷ் இருக்காரு, நாங்கள் இருக்கோம். சிறைக்கெல்லாம் மஞ்ச வேண்டாம். நீங்களெல்லாம் ஒரு சிலருக்கு பொறாமைப்படக்கூடிய பென்ஷன் ஆனாங்க. இது யார் கொடுத்தது? பென்ஷன். உங்களுக்கெல்லாம் சம்பளமே இல்லைன்றான், வேலையே இல்லைன்றான். புறப்பட்டு வாருங்கள், போராடுவோம். இந்த வேலூர் மண்ணில் எல்லா போராட்டத்தையும் 1978 எல்லா போராட்டத்திலையும் நாங்கள் கலந்து வந்தோம். எனக்கு பக்கபலமாக இருந்து என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த போலீஸ்காரங்க காப்பான் சார், உங்க கூட
மோஷன் போடுவார், அந்த ஆள் இருக்கு சார், அவரை வளர்த்து விடுங்க சார். அவர் ஊருக்கு போயிட்டாருங்க. கரெக்டாக நான் ஜெயிலுக்கு போவேன், போலீஸ் ஸ்டேஷன் இருப்பேன், 3 மணி நேரத்தில் அவர் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதே போல் என்னுடைய குற்றத்தோட நாய் எல்லா நேரத்திலும் இருந்தவங்க இந்த கூட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த டீச்சர்ஸ் ஒன்றுக்கும் போராட்டத்துக்கும் மிகப்பெரிய பங்கு. எல்லா போராட்டமும் இங்கே தான் நடந்திருக்கு. இங்கிருந்தால் ஊர்வலமே பரப்பும். எனவே நீங்களெல்லாம் இங்கே வந்திருந்தது பெருமைக்குரிய காரியம். இப்பொழுது நமக்கெல்லாம் 1985 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி எம்ஜிஆர் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். தோழர் சென்னாமரையில் தான் தலைவர். பேச்சுவார்த்தை நடத்தி கலந்து கொண்டபோது பெஃபி, பேங்க் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய தலைவர், நேஷனல் பிரசிடென்ட் தோழர் சிவராமன் நமக்காக ஒரு நாள் போராட்டம் அறிவித்து எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவர் ஓய்வு பெற்ற பின்னர் மருத்துவ சிகிச்சை சரியாமல் 2 கண்ணும் பார்வை எழுந்திருக்கிறார். அவர் நம்ம போராட்டத்தையும் 85 போராட்ட வேலூர் வரலாற்றையும் உங்ககிட்ட சொல்லி இந்த போராட்டத்தை வளர்த்தார். அவர் அடுத்த